ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் செடியில் அப்படி வந்திருக்கு பாருங்கள். 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் இது எல்லாமே வச்சுருக்கேன். நல்ல செழிப்பாகவும் வந்திருக்கு. புத்தர் மாதிரி இருக்குது செடி. பூக்கள் அவ்வளோ அளவுக்கு இருக்குது. ஒரே செடியிலேயே 6-7 பிஞ்சுக்கு மேலே பிடிச்சிருக்கு. காய் எல்லாமே பூச்சி தாக்குதல் இல்லாமல், செடியிலையும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை பெஞ்ச மழையும், மழைக்கு அப்புறமா நாம் கொடுத்த உரமும் தாங்க. இதுக்கு என்ன உரம் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோல், வேர்க்கடலை, மீல் மேக்கர் இது எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துருந்தேன். அதனால இப்போ நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. மீல் மேக்கரை அரைச்சி செடிகளுக்கு கொடுக்கும்போது அதில் நிறைய பிஞ்சுகள் பிடிக்குது. காயும் நல்ல திரட்சியாகவே வருது. இந்த உரம் எப்படி தயார் பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம புடலங்காவை அறுவடை பண்ணிக்கலாம். போதுங்கிற அளவுக்கு புடலங்காய் இந்த வருஷம் காய்ச்சிருச்சுங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புடலங்காய் தான் இருந்தது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ புடலங்காய் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்ததாக பிஞ்சுகள்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன். இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அதுலேயும் இந்த அளவுக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்குங்க. அடுத்து மூக்குத்தி அவரையும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். மழை நேரத்தில் இது நிறையவே காய்ச்சுது. இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால காயோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது மழை பெய்யும் போது தாங்க நிறைய பூக்களும் வைக்குது, பிஞ்சுகளும் பிடிக்குது. இப்போதைக்கு பூச்சி எதுவுமே இல்லை. இந்த மூக்குத்தி அவரைக்கு பராமரிப்புன்னு எதுவுமே நிறைய தேவையில்லைங்க. செடிகள் மேலே வந்து பழ அமிலம் தெளித்தேன். வேரில் நிறைய மோர் ஊற்றி விட்டுருக்கேன். இவ்வளோ தாங்க நான் பண்ண பராமரிப்பு. இலைப்பெண் நிறையவே இருந்தது. மழைக்கு அப்புறம் அதுவுமே தானாகவே போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவரைக்காய் பறிச்சுக்கலாம். அவரைக்காய் ரொம்பவும் இல்லை, ஒரு கொத்தலையும் 2-3 அவரைக்காய் தான் இருந்தது. அஸ்வினி பூச்சியோட தாக்குதல் நிறைய இருந்ததுனால அவரைக்காவில் இருந்த பூவெல்லாம் கொட்டி போச்சு. அவரைக்காவும் நிறையவே கருகி போச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிலாம் போயிட்டு 1-2 காய் பிடிச்சிருக்குங்க. செடி பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாகவே இருக்குது. பூக்களும் நிறைய வைக்குது. அவரை செடிக்கும் தனியாக பராமரிப்புன்னு எதுவுமே நான் பண்ணுறது இல்லைங்க. எல்லா செடிக்கும் என்ன உரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருது. அடுத்ததாக தக்காளி பறிச்சிக்கலாம். இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா அப்படியே நிற்க கருகிட்டே வருது. என்னன்னு தெரியல. எப்போவுமே தக்காளி மட்டும் அவ்வளோ சரியாக வரமாட்டேங்குதுங்க எனக்கு. இங்கே பாருங்கள், காய் அப்படியே கருகி போகுது, இல்லைன்னா அழுகி போகுது. செடியும் பார்த்திங்கன்னா கருகிக்கிட்டே வருது. அதனால காய் எல்லாமே பறிச்சுட்டேன். கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கணும். அடுத்ததாக சீரகவரை, இதுவும் நல்லாவே காய்ச்சிருக்கு. இது பக்குவம் தெரியல, எந்த பக்குவத்தில் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முத்திர போதுன்ட்டு ஒரு சிலது பெருசாக இருக்கிறதுலாம் அறுத்து எடுத்துட்டேங்க. இதுக்கும் பராமரிப்பு எதுவுமே இல்லை. அடுத்ததாக கொத்தமல்லி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுருந்தேங்க. நல்லாவே வந்திருக்கு. தண்ணி விடும்போது அது எல்லாமே சாஞ்சு வளர்ச்சி குறைவாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே எடுத்துடுறேங்க. தோட்டத்தில் என்னதான் நம்ம உரம்லாம் கொடுத்தோம்னாலும் ஒரு சில செடி தாங்க அது எல்லாமே எடுத்துக்குது. உரம் அதிகமாக கொடுத்தோம்னாலும் இலைகள்லாம் கருகி போகுது. நம்ம மேலே தெளித்து விடுற லிக்விட் அதிகமாக தெளித்து விட்டாலும் இலை கருகுது. வேர் வழியாக கொடுக்குறது அதிகமாக கொடுத்தாலும் வேர் அழுகி போகுது. பார்த்து பக்குவமாக தாங்க கொடுக்கணும். போன வருஷம் எனக்கு இந்த அளவுக்குலாம் காய் எதுவுமே கிடைக்கல. இந்த வருஷம் எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அனுபவம் தாங்க பெரிய விஷயம். இந்த செடிக்கு இவ்வளோ உரம் கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம பார்த்து கொடுக்கணும். இன்றைக்கி என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தலாம். புடலங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சிறுகு அவரை, சாதாரண அவரை, மூக்குத்தி அவரை, தக்காளி, கொத்தமல்லி இது எல்லாம் தாங்க அறுவடை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் மாடிக்கு போகும்போது தட்டு நிறைய ஏதாவது காய்கறிகள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் இந்த செடிகள்லாம் என்ன உரம் போட்டு வளர்க்குறேன், எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.